நிறைய சோர்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இல்லை அப்படின்னா நான் எடுத்து வச்சிருந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணுமா, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும். இல்லை ஸ்டோரி ஓகே அப்படின்னா ஓகே, இல்லை ஓகே எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்ச மெட்டீரியல் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமா? ஸ்டோரியும் இருக்கட்டும் மெட்டீரியலும் இருக்கட்டும் சார். இப்போ நான் மெட்டீரியல் இப்போ ஷேர் பண்ணிட்டுமா மேம்? நம்ம சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எஸ் சார். எஸ் மேம். மேம் ஸ்கிரீன் தெரியுதா? விசிபிளா இருக்கா மேம்? எஸ் சார். இன்கேஸ் விசிபிளா இல்ல ஆடிபிளா இல்ல அப்படின்னா கொஞ்சம் சொல்லிருங்க மேம். ஷூர் சார். எஸ் மேம், தேங்க்யூ மேம். ஸ்கிரீன் விசிபிளா தானே மேம் இருக்கு? ஸ்லைடு தெரியுதா மேம்? த பவர் ஆஃப் பிரேயர் ஸ்லைட் தெரியுதா? சாரி மேம், நீங்க ஆடிபிளா இல்ல. தெரியுது. ஓகே மேம், தெரியுதுன்னா ஓகே. இல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விட்டுருவா இத. குரூப்லயே போடுங்க சார். எஸ் மேம், நான் குரூப்ல போடுறேன். நீங்க மேபி உங்களுக்கு அதுவுமே தேவைப்படும். ஓகே மேம், நம்ம ஆரம்பிக்கலாமா? எஸ். எஸ் மேம். ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து த பவர் ஆஃப் ப்ரேயர், ரைட்? ஸோ யாரோடது அப்படின்னா நம்மளோட ஃபார்மர் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாமோடது, ரைட்? இது என்ன அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வரலாம் மேம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது இந்த புக்ஸுக்கு முன்னாடி, ரைட், இந்த சமச்சீர்னு ஒரு 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 புக் இருந்துச்சு பாத்தீங்களா, ரைட்? அந்த சமச்சீர்ல வந்து இது வந்து 8th வந்து ஒரு முக்கியமான ப்ரோஸ் இது, ரைட்? ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், ரைட்? ஸோ பட் கண்டென்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெனக்கெட்டு படிக்கிற மாதிரி ஒன்றுமே இருக்காது, ரைட்? ஃபுல்லாக ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா அவரோட ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு புக்கான விங்ஸ் ஆஃப் ஃபயர், ரைட்? அதில் உள்ள ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் தான் இது, ரைட்? இந்த ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ரொம்ப பெருசு, ரைட்? நம்ம ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக அப்ரிஜ்டு வெர்ஷன் தான், ரைட்? அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் படி இந்த பவர் ஆஃப் ப்ரேயர் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் தான். நீங்க ஒரிஜினல் இன்ட்ரோடக்டரி பார்ட் ஆஃப் விங்ஸ் ஆஃப் ஃபயர் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப பெருசு, நமக்கு அது தேவையில்லை, ரைட்? ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், ரைட்? அவரே நேரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஐ வாஸ் பார்ன் இன் டு எ மிடில் கிளாஸ் தமிழ் ஃபேமிலி, ரைட்? ஸோ ஐ வாஸ் பார்ன் இன் அ மிடில் கிளாஸ் தமிழ் ஃபேமிலி in the island town of ராமேஸ்வரம், ரைட்? ஸோ அவரோட நேட்டிவிட்டி, ரைட், இந்த எஸ்ட்வைல் மெட்ராஸ் ஸ்டேட். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தானே நம்ம தமிழ்நாடுன்னு 69ல தானே பேர் மாற்றினாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட் தானே. அண்ட் மை ஃபாதர் ஜெயினுல் ஆப்தீன், ரைட்? ஸோ செகண்ட் லைன்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவரோட அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா நேம் வந்து என்ன அப்படின்னா ஜெயினுல் ஆப்தீன், ரைட்? ஸோ ஏபிஜே, ரைட்? ஜெயினுல் ஆப்தீன் ஹேட், ஸோ அவரோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேட் நெய்தர் மச் ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ ஃபார்மல் எஜுகேஷன் போது அவர் ஸ்கூலுக்கு போகல, ரைட்? ஸ்கூலுக்கு போய் 4th 6th 10th 12th அந்த ஒரு ஒரு ஸ்டேஜஸ், ரைட்? அது அந்த மாதிரிலாம் அவர் படிக்கல, ரைட்? ஃபார்மல் எஜுகேஷன் இல்லை. அண்ட் நார் மச் வெல்த் அப்படிங்கும்போது பெரிய பணக்காரரும் கிடையாது, ரைட்? ரொம்ப பெரிய பணக்காரர், மச் வெல்த், ரைட்? ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ரைட்? நம்ம அந்த பின்னாடி பார்க்கலாம், அந்த எஸ்ஏலே பார்த்தோம் அப்படின்னா
ஃபினான்ஷியலா அவருக்கு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு நம்ம அவ்வளோ பெரிய கஷ்டப்படலை ரைட். ஃபினான்ஷியலா ரொம்ப பெரிய கஷ்டம்னு அவர் படலை ரைட். கொஞ்சம் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவர். அண்ட் டெஸ்பைட் திஸ் டிஸ்அட்வான்டேஜ் ரைட், இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஐ மீன் ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் இல்லை ரைட், பெரிய பணக்காரரும் கிடையாது. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா அவரோட கிரேட் இன்னேட் விஸ்டம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த உள்ளார்ந்த ரைட் அந்த ஞானம், அந்த கிரேட் இன்னேட் விஸ்டம். அடுத்து ஒரு ரொம்ப ஜெனராசிட்டி பர்சன் ரைட், ஒரு ட்ரூ ஜெனராசிட்டி ஆஃப் ஸ்பிரிட் ரைட். ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க மேம் ரைட். அவங்க அப்பா அவரோட இதுல இருந்து பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து எதுல ரொம்ப ஸ்பெஷலா இருக்காரு அப்படின்னா ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா அவர்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேட் இன்னேட் விஸ்டம் அண்ட் ட்ரூ ஜெனராசிட்டி ஆஃப் ஸ்பிரிட். அடுத்து அவங்க அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு ஐடியல் ஹெல்ப் மேட் ரைட். அவங்க அம்மா வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆஷி அம்மா. அவங்க யார் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஐடியல் ஹெல்ப் மேட் ரைட். ஸோ அடுத்து என்ன சொல்றாருன்னா இவரோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி ரைட். நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க ரைட். அதே அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா ஐ டு நாட் ரீகால் த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஷீ ஃபெட் எவ்ரிடே. ஸோ உங்க வீட்டில் வந்து அவங்க கையால் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னு கணக்கு பண்ணவே முடியாதான். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே பெருசு. ஸோ அது போக மீன்வாயில் என்ன அப்படின்னா வெளியிருந்து வர்ற அவுட் சைடர்ஸ் ரைட், அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அவங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 சின்ன ஃபெஸ்டிவல் நடந்தா இல்லை அப்படின்னா ஒரு கேதரிங் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கூட்டம் அவங்க இருக்கும்னு சொல்றாரு. அண்ட் திரும்பவும் என்ன அப்படின்னா அவங்க அப்பாவை பற்றி அவங்க அம்மாவை பற்றி பேசுறாங்க. மை பேரண்ட்ஸ் வேர் வைட்லி ரிகார்ட்ஸ் அன் ஐடியல் கப்புள் ரைட். ஸோ அவங்க அம்மாவை பற்றி பேசுறாங்க, அவங்க அப்பா பற்றி சொல்றாங்க. அவங்க அம்மா பற்றி பேசும்போது அவங்க அம்மாவோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் பிரபலமான ஆட்கள், முக்கியமான ஆட்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா மோர் டிஸ்டிங்விஷ்டு ஒன் ஆஃப் த forebears have been bestowed the title of பகதூர். ஸோ அந்த பகதூர் அப்படின்னு டைட்டில் வந்து முன்னாடி யார் கொடுப்பா அப்படின்னா பிரிட்டிஷ் கொடுப்பாங்க ரைட். சாஹிப் பகதூர்மாங்க, ராவ் பகதூர் அப்படிம்பாங்க ரைட். இந்த டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து யார் வாங்குவா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பர்சன்ஸ் ரைட். எஜுகேஷனா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஏதோ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல ரைட், இல்லை ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் பிரபலமான ஆட்களுக்கு தான் அந்த பகதூர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுப்பாங்க ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் வாங்கின பரம்பரையிலிருந்து வந்தவங்க தான் யார் அப்படின்னா ஆஷி அம்மா, அதாவது ஏபிஜே அப்துல் கலாமோட அம்மா. ஸோ அம்மாவோட ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க. அடுத்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் மெனி சில்ட்ரன் ரைட். ஸோ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிரதர் சிஸ்டர் சிப்ளிங்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பெரிய கூட்டம் தான். அண்ட் இவர் எப்படி இருக்காரு அப்படின்னா அவங்க அப்பா எப்படி அவங்க பேரண்ட் எப்படி இருக்காங்க, டால் அண்ட் ஹேண்ட்ஸம் பேரண்ட்ஸ் முதல்ல சொல்லிட்டாங்க ரைட். தெளிவான டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா டால் அண்ட் ஹேண்ட்ஸம் பேரண்ட்ஸ். பட் இவர் எப்படி இருக்காரு, ஷார்ட் பாய் with rather undistinguished looks ரைட். தெளிவா சொல்றாரு, கொஞ்சம் பிரிச்சு காட்டுறாரு. அம்மா அப்பா மாதிரி நான் என்ன கிடையாது, அவ்வளோ ஹேண்ட்ஸமான ஆள்லாம் கிடையாது ரைட். ஸோ வி லிவ்ட் இன் அவர் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ். ஸோ ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் அப்படிங்கும் போது நம்ம ஓரளவுக்கு ஒரு கணிப்புக்கு வரலாம். ஸோ ஆன்செஸ்டர்ஸ் ஹவுஸ் right. So ancestors house built in the middle of 19th century ரைட். ஸோ கொஞ்சம் பழைய வீடு தான். அந்த முன்னாடிலாம் கெட்டுவாங்க இல்லாம இந்த கல் வச்சு ரைட், அந்த சுண்ணாம்பு போட்டு ரைட், ஒரு பழைய வீடு. அண்ட் இட் வாஸ் ஃபேர்லி லார்ஜ் பக்கா ஹவுஸ் ரைட், மேட் ஆஃப் லைம்ஸ்டோன். ஸோ சுண்ணாம்பு வீடு ரைட், லைம்ஸ்டோன் அண்ட் பிரிக். எங்க இருக்கு அப்படின்னா லொகேஷன் எங்க அப்படின்னா மாஸ்க் ஸ்ட்ரீட் இன் ராமேஸ்வரம். அண்ட் அவரோட அப்பா எப்படின்னா திரும்ப என்ன சொல்றாரு, ஒரு அப்ஜெக்டிவ் சேர்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, மை ஆஷர் ஃபாதர் ரைட். ஸோ எப்படி சொல்றாரு அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி டிவைனா ரைட், சம்வாட் ஒரு ஒரு மாதிரி டிவைனா ரைட், யூஸ்டு டு அவாய்ட் ஆல் இன்எசென்ஷியல் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் லக்ஸுரிஸ். ஸோ அஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னா அவரு ஹி பிலாங் டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரைட். மிடில் கிளாஸ்ங்கும் போது ஒரு ரிச்சுன்னு சொல்ல முடியாது, போர்ன்னு சொல்ல முடியாது. பட் என்ன அவர் அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா ஹி டெலிபரேட்லி அவாய்ட் ஆல் இன்எசென்ஷியல் கம்ஃபர்ட்ஸ் ரைட். தேவையில்லாத ஆடம்பரம் ரைட், இன்எசென்ஷியல் கம்ஃபர்ட்ஸ் வந்து அவர் வெறுத்துட்டார். ஆனாலும் நெசசிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க வீட்டில் அது எப்பவுமே இருக்கு ரைட். ஃபுட்டா இருக்கட்டும், மெடிசன், கிளாத்ஸ், இதான் ஒரு ஃபேமிலிக்கு தேவை ரைட். இந்த நெசசிட்டிஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. இன்ஃபேக்ட் தெளிவா சொல்றாரு பாருங்க, ஐ வுட் சே மைண்ட் ரைட். அவரோட சைல்ட்ஹுட் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப செக்யூரா, எப்படி மெட்டீரியலிஸ்டிக்கா, மீன்வைல் எமோஷனல் ரெண்டுமே இருக்கு. ஸோ ஃபினான்ஷியலாகவும் பரவாயில்ல, எமோஷனலாகவும். ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப செல்லம், ரொம்ப நல்லவங்க ரைட். அதனால எமோஷனலாகவும் இருக்கட்டும்,
மெட்டீரியலாகவும் சரி, ஐ மீன்ஸ் ஃபினான்ஷியலாகவும் சரி, சைல்ட்ஹுட் வந்து சிறப்பாக தான் போகுது. ரைட். ஸோ அவங்க அம்மா ரைட் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா கூட உட்காந்து அவர் சாப்பிட்றாரு. எங்க கிச்சன் ஃப்ளோர்ல உட்காந்து சாப்பிட்றாரு. ரைட். ஸோ அவங்க அம்மா எப்பெல்லாம் சாப்பிட உட்காடுறாங்களோ, இவர் எப்பெல்லாம் சாப்பிட உட்காரோ, அவங்க அம்மா ஒரு பெரிய பனானா லீஃப் வச்சு அதுல என்ன பண்றாங்க, she then laded rice and aromatic சாம்பார், ரைட், அண்ட் வெரைட்டி ஆஃப் ஷார்ப் ஹோம்மேட் பிக்கிள்ஸ், ஊறுகாய் வைக்கிறாங்க. அடுத்து டோலப் ஆஃப் ஃப்ரெஷ் கோகனட் சட்னி. ஸோ சட்னிங்கும் போது ஒரு பதத்துல இருக்கும்ல, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. ரைட், ஒரு மாதிரி டோலப். ரைட். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபேமஸ் சிவா டெம்பிள். ஸோ ராமேஸ்வரம் அப்படிங்கும் போதே அந்த அந்த கோயில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ரைட். ஸோ அப்படிங்கும்போது காசி ராமேஸ்வரம், ரைட், கொஞ்சம் அந்த பில்கிரிம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ரைட். ஸோ சாக்ரெட் டு பில்கிரிம்ஸ் வாஸ் அபவுட் 10-minute வாக் ஃப்ரம் அவர் ஹவுஸ். ஸோ அவங்க வீட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் தான். ரைட், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் இவரோட லொக்காலிட்டி பார்த்தோம் அப்படின்னா வாஸ் ப்ரிடாமினன்ட்லி முஸ்லீம். ரைட். பட் அதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹிந்து ஃபேமிலிஸ் அங்கங்க இருக்காங்க. ரைட். அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 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 கார்டியலா, ரொம்ப கார்டியலா தான் போகுது. ரைட். அண்ட் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர் வாஸ் மாஸ்க் இன் அவர் லொக்காலிட்டி. ஸோ அது போக ரைட். ஸோ அவங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாஸ்க் ஒன்று இருக்கு. ஸோ அங்க வந்து அவங்க அப்பா வந்து ஈவினிங் கூட்டு போறாரு, ஈவினிங் ப்ரேயர்ஸ்க்கு. ரைட். அந்த நமாஸ்க்கு ஈவினிங் ப்ரேயர்ஸ்க்கு கூட்டு போறாங்க. அப்போ வந்து அவர் ரொம்ப குழந்தை தானே. ரைட். ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ அந்த அந்த அரபிக் டேர்ம்ஸ் அந்த ஃப்ரேசஸ்க்குலாம் அர்த்தம் தெரியாது. ரைட். ஒரு குழந்தை தானே. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு அவரே சொல்றாரு, ஐ ஹேட் நாட் த faintest idea of the meaning of the Arabic prayers chanted. ஸோ அங்க அந்த சாண்டிங், ரைட், அந்த அந்த ஃப்ரேஸுக்கு வந்து அந்த அரபிக்ல உள்ள அவருக்கு வந்து மீனிங் தெரியல. ரைட். பட் ஐ வாஸ் டோட்டலி கன்வின்ஸ்ட். பட் என்ன பண்றாரு, அவருக்கு அப்பமே அவருக்கு தெரியுது. ரைட், நமக்கு மீனிங் தெரியல, பட் தட்ஸ் ஓகே. பட் நம்ம பேசுறது, நம்ம சொல்ல வர விஷயம் யாருக்கு தெரியும், கண்டிப்பா அந்த ப்ரேயர் மூலியமா யாருக்கு போயிருக்கும், காடுக்கு போயிருக்கும். ரைட். அண்ட் அவங்க அப்பா அந்த ப்ரேயர் முடிஞ்சு வெளியே வரும்போது, ஏன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் டிவைனான ஒரு ஆள். ரைட். ஸோ கோயில் அந்த மாஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னா வெளியே உட்காந்துருக்காங்க, அவருக்காக வெயிட் பண்றாங்க. ரைட். வெயிட்டிங் ஃபார் ஹிம். மெனி ஆஃப் தம் ஆஃபர்ட் பவுல்ஸ் ஆஃப் வாட்டர் டு மை ஃபாதர். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதுல வந்து அவரோட ஃபிங்கர்ஸை டிப் பண்ணி சரி ப்ரேயர் பண்றாரு. ஸோ அந்த வாட்டர் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற உடம்பு சரியில்லாம, ரைட், இன்வாலிட்ஸ், ரைட், உடம்பு சரியில்லாம ஆட்களுக்கு அவங்க வந்து அந்த ப்ரேயர் பண்ண வாட்டரை வந்து கொண்டு போறாங்க. ரைட். ஸோ அவர் அது திரும்ப என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, ஐ ஆல்சோ ரிமெம்பர் ரைட் மெனி பீப்புள் விசிட்டிங் அவர் ஹோம். எதுக்கு அப்படின்னா டு ஆஃபர் தேங்க்ஸ். ரைட். பிகாஸ் பீங் கியூர்டு. ரைட். போய் அந்த அவங்க பிகாஸ் ஆஃப் தட் ப்ரேயர், ரைட், பிகாஸ் ஆஃப் தட் மேன். ஸோ என்ன அப்படின்னா கியூர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்கு வர்றாங்க. ரைட். ஸோ இவங்க வீட்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல வர்றாங்க. ரைட். ஸோ அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப பெரிய மனுஷத்தன்மையா, ரைட், ஸோ நான் ஒன்றும் பண்ணல, பிகாஸ் ஆஃப் அல்லா. ரைட். ஸோ நீ யாருக்கு தேங்க் பண்ணுங்க, எதுனாலும் அல்லாஹ் தேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ரைட். ஸோ அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹை பிரீஸ்ட் ஆஃப் ராமேஸ்வரம் டெம்பிள். ரைட். அந்த என்ன சொல்றது, குருக்கள். ரைட். அந்த அந்த சீஃப். ரைட். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பேர் என்ன அப்படின்னா பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி. ரைட். வாஸ் a very close friend of my father's. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் விவிட் மெமரிஸ் என்ன அப்படின்னா, இவங்க அந்த ரெண்டு பேரும் அவங்களோட ட்ரெடிஷ்னல் அட்டையர். ஸோ முஸ்லீம் அப்படிங்கும் போது ரைட் அது ட்ரெடிஷ்னல் அட்டையர். ஸோ இவர் ஒரு சாஸ்திரிங்கும் போது இவரோட ட்ரெடிஷ்னல் அட்டையர். ரெண்டு பேரும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரெடிஷ்னல் அட்டையர் போட்டு, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இவர் என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன பையன். ரைட். ஸோ கடவுள்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, காஸ்மோஸ், ரைட், இதெல்லாம் அவருக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் என்னன்னு தெரியாத ஒரு வயசுல இவர் கேட்கிறாரு. ரைட். கொஞ்சம் தெளிவாவே கேட்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ ப்ரேயருக்கான மீனிங் என்னன்னு கேட்கிறாரு. ரைட். ஸோ அப்போ இவங்க அப்பா சொல்றாரு, ஸோ ப்ரேயர் அப்படிங்கிற போது அது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு மேஜிக்கல் ஸ்பெல்லோ அப்படிலாம் கிடையாதுப்பா. ரைட். ஸோ ரொம்ப தெளிவா சொல்றாரு, வென் யூ ப்ரே, ரைட், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யூ டிரான்சென்ட் யுவர் பாடி அண்ட் பிகம் அ பார்ட் ஆஃப் காஸ்மோஸ். ஸோ நீ என்ன பண்ற அப்படின்னா பிரபஞ்சத்தோட. ரைட். ஸோ இது வந்து மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரிலீஜன்லயும் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ வென் வி மெடிடேட், ரைட், வென் வி ப்ரே, ரைட், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அண்ட வெளியில போய் கலந்துருவோம். ரைட். ஸோ அதான் சொல்றாங்க விச் நோஸ். ஸோ அந்த காஸ்மோஸுக்கு தெரியாது, என்ன தெரியாது, யார் பணக்காரன், யார் ஏழை, யார் கருப்பு, யார் வெள்ளை, ரைட், யார் வயசானவங்க, யார் சின்ன பசங்க, எந்த கேஸ்ட், எந்த கிரீட், எதுவுமே தெரியாது. ரைட். ஸோ அது வந்து ஒரு ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் அப்படி சொல்றாரு அவரு.
அண்ட் மை ஃபாதர் அடுத்து அவங்க அப்பாவை பத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்றாரு. என்ன சொல்றாரு? he would he would convey complex spiritual concept in very simple down to earth தமிழ். ரைட், அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிளான தமிழ்ல. ஏன்னா கேட்கிறோம் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்டர். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கும் போது அது காம்ப்ளெக்ஸ் தான். ரைட், அது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஓகேவா, நம்ம போய் சாமி கும்பிட்டு வரோம், ஓகே ரைட் டன். பட் கொஞ்சம் நம்ம ஸ்பிரிச்சுவலா உள்ள இறங்கும்போது நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா புரியாது. ரைட், அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அந்த புரியாத கான்செப்ட்ஸை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மக்களுக்கு தெரியிற ஒரு எளிய நடையில வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்குறாரு. அண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன் ஹிஸ் ஓன் டைம், இன் ஹிஸ் ஓன் பிளேஸ், இன் வாட் ஹி ரியலி இஸ் அண்ட் இன் த ஸ்டேஜ் ஹி ஹாஸ் ரீச்ட் குட் ஆர் பேட். ஸோ நீ எப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நல்லவன கட்டணும் எப்படி இருந்தாலுமே எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் எ ஸ்பெசிபிக் எலமெண்ட் வித் இன் த ஹோல் ஆஃப் த மேனிஃபெஸ்ட் டிவைன் பீயிங். ஸோ என்ன சொல்றாரு, நீ எப்படி இருந்தாலும் ஓகே ரைட், நீ யாரா இருந்தாலும் ஓகே ரைட், நீ யாருதான், உனக்குள்ள ஒருத்தனுக்குள்ள என்ன இருக்கு ரைட், ஒரு மனுஷனும் கடவுளுங்க மாதிரி என்ன சொல்றாரு, ஒருத்தனுக்குள்ளேயும் என்ன இருக்கு, ஒரு மேனிஃபெஸ்ட் டிவைன் பீயிங் இருக்கு. ரைட், எல்லாருமே என்னதான் கடவுளோட பிள்ளைகள் தான். ரைட், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான கான்செப்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நீ ஏன் உனக்கு வர்ற அந்த டிஃபிகல்ட்டிஸா இருக்கட்டும், ட்ரபிள்ஸா இருக்கட்டும், சஃபரிங்ஸா இருக்கும், அதை நினைச்சு நீ ஏன் பயப்படுற? ரைட், நீ யாரு, நீ கடவுளோட குழந்தை. ரைட், அப்படிங்கும்போது உனக்கு அதெல்லாம் வராது. ரைட், மேபி அப்படி வந்தா கூட வரும். ரைட், அப்படி வந்தா கூட when troubles come, when sufferings come, try to understand the relevance, try to understand the relevance of your sufferings. ஸோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா just try to understand that. ரைட், அதை விட்டுட்டு ஓடி ஒளிகிறது, ஏன் எனக்கு மட்டும் ஏன் ஒய் மீன் சொல்லி ஆள்றதுலாம் எந்த யூஸும் கிடையாது. ரைட், அது ஏதோ நம்மளோட குரோத்துக்காக நடக்கிற ஒரு விஷயம் தான். ரைட், நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளோட வளர்ச்சிக்காக நடக்கிற விஷயம் தான் நினைச்சிட்டு போயிருங்க. அண்ட் ஈச் இண்டிவிஜுவல் கிரியேச்சர் ஆன் திஸ் பியூட்டிஃபுல் பிளானட் இஸ் கிரியேட்டட் பை காட். ரைட், எதுக்கு? டு ஃபுல்ஃபில் அ பர்டிகுலர் ரோல். ஸோ நம்ம பிறக்கிறோம் அப்படின்னாலே நம்ம பிறக்கும் போது நமக்கு எழுதிட்டாங்க ரைட், இவன் இந்த வேலை தான் பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு. ரைட், அப்போ ஒரு பர்டிகுலர் ரோல் நமக்கு இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை அந்த வேலையை முடிக்க தான் பார்க்கணும். ஸோ திரும்ப இப்போ ரியல் லைஃப்க்கு வராரு. ஸோ ஃபிளாஷ்பேக்ல இருந்து உள்ள வராரு. வந்துட்டு என்ன சொல்றாரு, ஸோ வாட் எவர் ஐ ஹவ் அச்சீவ்டு இன் மை லைஃப், எல்லாத்துக்கும் காரணம் யாரு தான், அல்லாஹ் தான் சொல்லி முடிக்கிறார். ரைட், இஸ் த்ரூ ஹிஸ் ஹெல்ப் அண்ட் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹிஸ் வில். ரைட், ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வில், பிகாஸ் அவரோட ஹெல்ப் மூலியமா நான் என்ன பண்ணியிருக்கேன், எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் கூட சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப பெரிய ஆள், எல்லாரும் பாராட்டக்கூடிய, எல்லாரும் ரொம்ப பெரிய ஆள். ரைட், ஸோ அவர் வந்து அப்படி எவ்வளவு சிம்பிளா சொல்றாருன்னு பாருங்க. ரைட், he showered his grace on me through some outstanding teachers and colleagues. ஸோ அவரோட ரைட் அந்த கிரேஸ், அந்த கடவுளோட கிருபை அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இப்ப நம்ம பாக்குற 3 ப்ரோஸ் ரைட்டர்ஸ்மே என்ன அப்படின்னா பிலாசபர்ஸ் தான். சிலபஸ்ல இருக்க 3 ப்ரோஸ் ரைட்டர்ஸுமே ஏபிஜே அப்துல் கலாமா இருக்கலாம், அடுத்து வர ராதாகிருஷ்ணனா இருக்கலாம், அதுக்கு அடுத்து பார்க்க போற எம்கே காந்தியா இருக்கட்டும், எல்லாருமே என்ன அப்படின்னா அந்த கிரேஸ் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, அவரோட கடவுளோட கிருபை எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா வெல்த்தா கிடைக்கல. ரைட், நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு ஜென்ரலா போறோம் அப்படின்னா ஒரு டிபிக்கல் மேன் போறான், சர்ச்சுக்கு போறான், இல்ல கோயிலுக்கு போறான், இல்ல மாஸ்க் போறான் அப்படின்னா முதல்ல அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா என்ன ஃபினான்ஷியல் தான் என்ன ஸ்டேபிளாக்கு. பட் இவர் என்ன சொல்றாரு, கடவுளோட கிருபை எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா நல்ல டீச்சர்ஸ் மூலியமா, கலீக்ஸ் மூலமா கிடைச்சிருக்கு. ரைட், அண்ட் when I pay my tributes to these fine persons, என்ன சொல்றாரு, ஐ எம் merely praising his glory. ஸோ இவங்க மூலியமா திரும்ப நான் உங்களுக்கு பண்ணும்போது என்ன ஆகுது, கடவுளோட கிருபையை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆல் தீஸ் ராக்கெட்ஸ், ஆல் தீஸ் மிசைல்ஸ் ஆர் ஹிஸ் ஒர்க், எல்லாமே அவரோட வேலை தான். ரைட், த்ரூ எ ஸ்மால் பர்சன் கால்டு கலாம், in order to tell the several million mass of India to never feel small or helpless. ரைட், கடைசியில் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு ரொம்ப பிலாசபியா, we are all born with a divine fire in us. அப்ப அவங்க அப்பா வழி வந்த அந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு வர்றாரு சார். அப்ப நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ள என்ன இருக்கு, ஒரு டிவைன் ஃபயர் இருக்கு. ரைட், அவர் எஃபோர்ட், நம்மளோட வேலை என்ன அப்படின்னா should be to give wings to his fire and fulfill the world with a glow to its goodness. May God bless you. ரைட், ரொம்ப சிம்பிளா என்ன முடிக்காது அப்படி, நமக்குள்ள என்ன இருக்கு, கடவுள் வந்து நமக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரோல் கொடுத்திருக்காரு, நமக்குள்ள அவரோட ஃபயரை வச்சிருக்காரு. ரைட், அந்த ஃபயர்ல நம்ம என்ன பண்ண வேண்டியது, ஒரு விங்ஸ் வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். ரைட், அடுத்தடுத்த குரோத்தை நோக்கி போக வேண்டியதான் அப்படின்னு சிம்பிளா சொல்றாரு. இதுல ஏதாவது டவுட் இருக்காம? நோ சார். நீங்க அதை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க மேம்.
ரைட். நான் இன்னொரு மெட்டீரியல் எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு, இன்னொரு இன்ஸ்டியூட்ல இருந்து நான் இப்பதான் வாங்கியிருக்கேன். அதுல ஃபுல் ப்ரோஸ் ரேட்ஸ் இருக்கு. ரைட். அந்த ப்ரோஸ் 10 யூனிட்டோடதும் இருக்கு. நான் உங்களுக்கு அதையுமே பிடிஎஃப் அனுப்புறேன். ஒரு தடவை செக் பண்ணிட்டு நான் அனுப்புறேன். நம்ம அதையும் கம்பேர் பண்ணி கூட படிச்சுக்கிடுவோம். ஓகேவா மேம்? ஓகே சார். அடுத்து இதான் கொஞ்சம் பெருசு. ரைட். அடுத்து நம்ம வேர்ல்டு கம்யூனிட்டி பார்ப்போம் மேம். நான் அதை உங்களுக்கு இப்போ குரூப்ல போட்டு விடுறேன், நீங்க ஒரு தடவை பாருங்க. ஓகே சார். மேம் நான் குரூப்ல போட்டிருக்கேன், நீங்க அதை கூட கொஞ்சம் கோத்ரூ பண்ணிருங்க மேம், அதோட சேர்த்து பார்த்துருவோம். ஓகே சார். எஸ் மேம். ஸோ இது கொஞ்சம் முக்கியம் மேம். நமக்கு பவர் ஆஃப் ப்ரேயரை விட இதை வந்து நீங்க வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை முதல்ல ரீட் பண்ணிட்டே வாங்க. ஆனா இதுல கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுதான். ரைட். நமக்கு இதுல பெருசா இல்லை. இது 3ல கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் நம்ம கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ரைட். ஸோ டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வாஸ் அன் இந்தியன் பிலாசபர், அகாடமிக் ஸ்டேட்ஸ்மேன். ரைட். இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு தெரியும். ரைட். ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் நைட்டட் எப்போ அப்படின்னா அந்த நைட்ஹுட். ரைட். அந்த நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டம் வந்து 1931. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாரத் ரத்னா எப்போ அப்படின்னா 1952. ஸோ ஃபர்ஸ்ட் பாரத் ரத்னா ரெசிபி. ரைட். ரெசிபென்ட் இவர் தான் நினைக்கிறேன். ஆமா, இவர் தான். ரைட். ஸோ இவருக்கும் சர் சி வி ராமனுக்கும் கிடைக்கும். ரைட். ஸோ அவரோட பர்த்டே வந்து நமக்கு டீச்சர்ஸ் டேயா கொண்டாடுறோம். ரைட். ஓகே. ஸோ கதைக்குள்ள வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வேர்ல்டு கம்யூனிட்டி. ரைட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேம் ஒன்றும் இல்லை, இந்த மொத்த உலகத்தையுமே அவர் என்ன அப்படின்னா ஒரே வேர்ல்டு. ரைட். இந்த டிஃப்ரெண்ட் ரிலீஜன் இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ன்னு இல்லாம, ரைட், அந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு போய் தான் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வார், இவ்வளவு விஷயங்கள். ரைட். அப்போ ஒரே வேர்ல்டா இருந்துச்சு அப்படின்னா இவ்வளவு வார் நடக்காதுல்ல. அந்த ஒரு கான்செப்ட் தான் சொல்றேன். அதான் வேர்ல்டு கம்யூனிட்டி. இத்தனை கம்யூனிட்டி இருக்கு. ரைட். இந்தியன்ஸ், அல்பேனியன்ஸ், அர்ஜின், என்னெல்லாமோ சொல்றாங்க, எங்கெல்லாமோ சண்டை நடக்கு, என்னெல்லாமோ பண்றான். ரைட். இது எதுக்கு வேர்ல்டு கம்யூனிட்டி? ரைட். உலகம் ஃபுல்லா ஒரே சிட்டிசனா இருந்துச்சுட்டாங்க, ரைட், குளோபல் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை வருமா? அதான் சொல்றாரு. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வேர்ல்டு கம்யூனிட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கிரேட் பவர்ஸ். ரைட். அதுல இருக்கு பாருங்க, அந்த கிரேட் பவர்ஸ் அப்படிங்கிறது கிரேட் கண்ட்ரீஸ். ரைட். கிரேட் கண்ட்ரீஸை ரெஃபர் பண்ணும். ரைட். இல்லை அப்படின்னா ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரைட், அவங்க என்ன பண்ணணும்? ரைட். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டையுமே ஒரே, ரைட், ஒரு அம்பர்லாக்குள்ள, ஒரு சிங்கிள் அம்பர்லாக்குள்ள கொண்டு வந்து என்ன, ஒரு வேர்ல்டு ஃபெடரல் கவர்மெண்டா கொண்டு வரும். ரைட். அந்த வேர்ல்டு ஃபெடரல் கவர்மெண்ட்ல எல்லா கண்ட்ரியில் உள்ளவங்களும் மெம்பரா இருக்கும். அவ்வளவுதான் தவிர நம்ம நினைச்சக்கூடாது தனித்தனி கண்ட்ரியா இருக்கக்கூடாது. ரைட். ஒரே சிங்கிள் ஒரே ஒரு ஆள் தான். ரைட். அந்த ஒரு ஆளுங்கிறத விட ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பவர் தான். மொத்த வேர்ல்டுக்கு என்னது ஒரே பவர் தான். ரைட். அண்ட் ஃபார் திஸ் ஹி எக்ஸ்பிளைன்ஸ். அதுக்கப்புறம் எங்க வராரு அப்படின்னா, ஏன் சொல்றாரு அப்படின்னா, எதுக்கு இந்த ஒரு வேர்ல்டு கம்யூனிட்டிக்கு ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும்? ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு கிடையாது. அஃப்கோர்ஸ் ஏஷியன்ஸ் வேற, யூரோப்பியன்ஸ் வேற. ரைட். ஸோ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட். இருந்தாலும் நம்ம ஏன் ஒரே கண்ட்ரியா வரணும், இல்லை அப்படின்னா ஒரே வேர்ல்டை வந்து ஏன் அவரு ஒரே கம்யூனிட்டியா எடுத்துக்கிறாரு அப்படின்னா, he explains in detail the dangers posed by nuclear weapons and wars. ஸோ வாரை பத்தி சொல்றாரு. ஸோ வார் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா தட் அந்த வாரோட அந்த அந்த குரோத்ன்னு இருக்குல்ல, அந்த எவல்யூஷன். ரைட். அது ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் வார் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், மக்கள் இறந்து போவாங்க. ரைட். அந்த அந்த என்ன சொல்றாங்க, அந்த நம்ம அந்த அசோகரா, ரைட், எஸ், அந்த அவர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கலிங்க வாருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மனம் மாறிடுவார். ரைட். ஸோ ஏன்னா நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ரைட். ஸோ அந்த ஒரு வார்லயே அப்படின்னா மேபி, ரைட், நமக்கு நிறைய வார் நடந்திருக்கும், நிறைய மக்கள் இறந்துருப்பாங்க. ஆனாலுமே அந்த காலத்துல என்ன அப்படின்னா யார் இறப்பா அப்படின்னா அது வந்து ஒரு 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 குறிப்பிட்ட செட்டோட போயிடும். பட் இப்போ என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் சண்டை போடுறவங்க இறக்குறாங்க அப்படின்னா கூட அந்த காலத்துல என்ன அப்படின்னா அவங்கள வந்து தியாகியா பார்த்தாங்க, சாமியா கும்பிட்டாங்க. ரைட். நடுக்கற்கள் வச்சாங்க, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அவங்க வந்து வரலாறு வந்து அவங்கள மறக்காது. ரைட். பட் இப்போ என்ன அப்படின்னா இப்போ நடக்கிற வார் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சாகுறது முதல்ல யாரு அப்படின்னா அந்த காலத்துல வந்து அந்த ராஜா தான் சாவான்.
ரைட். அந்த ராஜா சாவாங்க, இல்ல அப்படின்னா அவங்களோட படை தோற்கும், ரைட். ஏதோ அங்கேயே முடிஞ்சிரும். இப்ப என்ன அப்படின்னா முதல்ல மக்கள் சாகுறாங்க. எல்லாத்துக்கும் மேல அப்ப வந்து கத்தி வச்சிருந்தா, கடப்பாரை வச்சிருந்தா எல்லாம் சரியா போச்சு. வில்லு வச்சிருந்தா, இப்ப நியூக்ளியர் பாம் எங்க தட்டுறான்னு தெரியாது, எங்க எது வெடிக்குன்னு தெரியாது. ரைட். ஸோ அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ், ரைட், அதை பத்தி நிறைய பேசுறாரு. ஆக்சுவலி அதுக்கு அகேன்ஸ்டா தான் இந்த ஹோல் ப்ரோஸுமே இருக்கும். ரைட். ஸோ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா ஹீ சேஸ் தட். இப்போ என்ன சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு, ரைட், அவர் என்ன பேசுறாருன்னா 1950, ரைட், அந்த டைம்ல சொல்றாரு. அந்த டைம்லயே சொல்றாரு அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு வேர்ல்டு பீஸ் அப்படிங்கிறது வந்து, ரைட், அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஐடியல் கான்செப்ட்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம நினைச்சோம் அப்படின்னா கொண்டு வரலாம். ரைட். அது வந்து ஒரு ட்ரீம் கிடையாது. ரைட். இன்னைக்கு இருக்கிற விஷயத்துக்கு அது என்ன கிடையாது, அது ஒன்றும் ஒரு 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 நடக்காத விஷயமோ, ரைட், இல்லை அப்படின்னா ஒரு ஆடம்பரமான விஷயமோலாம் கிடையாது. ரைட். வேர்ல்டு பீஸ் அப்படிங்கிறது நம்ம நினைச்சா நம்ம என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். ரைட். இன்ஃபேக்ட் இட் ஹாஸ் பிகம் அன் எசென்ஷியல் கண்டிஷன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கதைக்கு அவர் எப்ப சொல்றாரு, 70 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. ரைட். அப்பவே சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு. ரைட். ஸோ ஏன்னா அப்பவே பார்த்தோம் அப்படின்னா வார் வந்து கொஞ்சம் அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல நடந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய. ஆனா இப்ப எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொடூரமா நடக்கிறேன். ஸோ என்ன சொல்றாரு, ஒரு ஹியூமன் ரேஸ் வந்து இருக்கணும். ரைட். இந்த பூமியில வந்து பூமி இருக்கும், பூமியில அழிஞ்சு போகாது, பூமி இருக்கும். அவரே சொல்றாரு பூமி இருக்கும், ஆனா என்ன இருக்க மனுஷங்க இருக்க மாட்டாங்க. ஸோ ஹியூமன் ரேஸ் வந்து சர்வே ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், வேர்ல்டு பீஸ் வந்து தேவை. ஏன்னா ஒருத்தவங்களும் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி எங்கெல்லாமோ வச்சிருக்கான், என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்கான். பட் சாகுறது என்னமோ அப்படின்னா மனுஷங்க தான். எங்க யார் செத்தாலும், அங்க அமெரிக்கர் செத்தாலும், இல்ல எங்க யார் செத்தாலும், எந்த ஊர்ல எப்படி செத்தாலும் பீப்புள், ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பீப்புள். ரைட். அண்ட் ஃபார் திஸ் வேர்ல்டு கவர்மெண்ட், ஸோ அப்படி நம்ம சொல்லும் போது, ரைட், ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் இந்த பூமியில இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு வேர்ல்டு ஃபெடரல் கவர்மெண்ட் மட்டும்தான். ரைட். தட் இஸ் த ஒன்லி பாசிபிள் வே. வேற வழி இல்லை. ரைட். ஸோ அப்படிங்கும்போது அவங்க பார்த்தோம் அப்படின்னா அதே நேரத்தில் அவங்களோட பவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிடெட் டு எஸ்டாப்ளிஷிங் அண்ட் மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டர். ரைட். அமாங் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் சில பவர்ஸ். ரைட். ஸோ பவர்ஸ் லிமிடெட் டு எஸ்டாப்ளிஷிங் அண்ட் மெயின்டைனிங் எல்என்டோ மெயின்டைன் பண்ற மாதிரி, ரைட், லா அண்ட் ஆர்டர் அமாங் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அடுத்து வார்ஸுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. வார்ஸ், ரைட், சண்டை. ஸோ அந்த காலத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா எந்த காலத்துலயுமே போர் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லுவாங்க. ரைட். எல்லாமே என்னதுதான். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். ரைட். ஸோ வார் அப்படிங்கும்போது அதுல வந்து வந்து அவங்க வந்து யாருமே அப்படி ஒரு முறைப்படி வந்து யாருமே அவ்வளவு நல்ல ஒரு முறை சார்ந்த போர் வந்து வரலாறுல யாரும் எடுக்கல. பர்டிகுலர் கிளான்ஸ் இருந்தாங்க. ரைட். நமக்கு நார்த் இந்தியா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்புட்ஸ்னு ஒரு கிளான் இருந்தது. ரைட். நிறைய இருந்தது. ரைட். நம்ம ரொம்ப ஹிஸ்டரியும் பேச வேண்டாம். பட் இருந்தாலுமே என்ன அப்படின்னா ஒரு வார் அப்படிங்கும் போது ஜெயிச்சவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு மொராலிட்டி எல்லாம் தாண்டி தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு, வார்ஸ் அப்படிங்கும் போது அண்ட் இல்லிஜிட்டிமேட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். ஸோ பாலிடிக்ஸோட அது என்னது ஒரு முறைசாரா, ரைட், அது வந்து ஒரு 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 தகாத ஒரு முறைசாரா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வெப்பன் தான். ரைட். பாலிடிக்ஸோட ஒரு ஒரு முறைசாரா வெப்பன் தான் என்னது அப்படின்னா வார். ஸோ அடுத்ததுல வந்து அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுக்குறாரு. நம்பர் 1 வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாரு. வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா 10 மில்லியன் பீப்புள் வேர் கில்டு. ரைட். ஒன்னு ரெண்டு இல்ல, வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல 10 மில்லியன் பீப்புள் வேர் கில்டு. 10 மில்லியன். ஓகேவா, இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா 95% வேர் சோல்ஜர்ஸ், 5% வேர் சிவிலியன்ஸ். அண்ட் நம்ம வந்து சோல்ஜர்ஸ் சிவிலியன்ஸ் தனியா பிரிக்கும் போது ஓகே, சோல்ஜர்ஸ் ஓகே, ரைட், தே ஆர் ரெடி டு சர்வ், ரைட், born to serve, born to die, ரைட், ஓகே, அவங்களுக்கு வந்து அது ஓகேவா போயிடும். ரைட். பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் பி ரிமெம்பர்ட். ரைட். ஓகே, அது ஓகே. ரைட். நம்ம அவங்களோட ஜாப் அது, அவங்களோட டியூட்டி அது. ஓகேவா, ஏன்னா அதுக்கு தான் அவங்க ட்ரைனிங் ஆகுறாங்க. பட் சிவிலியன்ஸுங்கும் போது அவங்க வந்து பாவம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஹார்ம்லெஸ், ஒரு டிஃபென்ஸ்லெஸ். ரைட். ஸோ அவங்கள வந்து இறக்குறாங்க அப்படின்னா இப்போ அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்களேன். அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பார்த்தோம் அப்படின்னா 95% வேர் சோல்ஜர்ஸ், 5% வேர் சிவிலியன்ஸ். ஆனா மொத்தமா 10 மில்லியன். 10 மில்லியன் போது 5% வந்துடும். எவ்வளவு வரும்னு உங்களுக்கு நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. அடுத்து வேர்ல்டு வார் 2ல பாருங்க 50 மில்லியன் பீப்புள் வேர் டை. எவ்வளவு, 50 மில்லியன் பீப்புள் வேர் கில்ட். 50 மில்லியன். 10 என்னவாச்சு, 20 வருஷத்துல என்னவாயிருக்கு, 50 மில்லியன். ரைட். அப்ப ரெண்டு வேர்ல்டு வார்லையும் சேர்த்தோம் அப்படின்னா 60 மில்லியன் பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க. ரைட். ஸோ 50 மில்லியன், அதுல பாருங்க 52% பாதி தான் சோல்ஜர்ஸ்.
ரைட். பாதி தான் யாரு அப்படின்னா டிஃபென்ஸ் பர்சனல், ரைட். மிச்சம் இருக்கிற பாதி யாரு அப்படின்னா சிவிலியன்ஸ், ஒண்ணும் தெரியாத குழந்தைகள், ஒண்ணும் தெரியாத பெண்கள். அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா வார் எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்து அதை விட கொடூரமா கொரியன் வார், ரைட். அவர் தான் சொல்றாரு, கொரியன் வார் சொல்றாரு 9 மில்லியன் பீப்புள் வேர் கில்டு. ஸோ கொரியன் வார் ஓகே, இப்பவும் இந்த கொரியன் வாருங்கும் போது நம்ம சொல்லலாம் நார்த் கொரியால ஒருத்தர் இருக்கான், ரைட். ஸோ கொரியன் வார் 9 மில்லியன் பீப்புள் வேர் கில்டு. அதுல பாருங்க 84% வேர் சிவிலியன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 84% யார் இறந்திருக்கா அப்படின்னா ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவி, ஒரு ஒரு ஜஸ்ட் என்னது டே டு டே வேலைக்கு போயிட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி ஆட்கள், ரைட். ஒரு சிவிலியன்ஸ் எவ்வளவு பேர்? 84%. மிச்சம் இருக்கிற 16% யாரு? சோல்ஜர்ஸ், ரைட். அண்ட் இதுதான் என்ன அப்படின்னா ஒரு வார், இன்னைக்கு இருக்கிற கதையில ஒரு வார் அடிக்கிறான் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க யாரை குறி வைக்கிறாங்கன்னு பாருங்க, ரைட். அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா சாதாரண ஒரு ஒரு பீப்புள், சும்மா இருக்கிற, உயிருக்கு பயந்து இருக்கிற, ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற பீப்புளை தான் அவங்க வந்து கார்னர் பண்றாங்க, டார்கெட் பண்றாங்க. அதான் அவர் சொல்றாரு. அண்ட் த வார் ஹேஸ் டீஜெனரேட்டட் இன்டு மாஸ் மர்டர் ஆஃப், ஏன்னா முன்னாடி சோல்ஜர்ஸ் ஃபைட் நடக்கும், யார் மிச்சம் இருக்கிறாங்களோ, யார் ஜெயிக்கிறாங்களோ தே ஆர் வின்னர்ஸ், ரைட். அதுக்கு பேர் தான் வாரியர், ரைட். இப்போ மாறிட்டு, எல்லாமே மாறிட்டு. ஹேஸ் டீஜெனரேட்டட் இன்டு மாஸ் மர்டர் ஆஃப் டிஃபென்ஸ்லெஸ் விமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது என்னது இல்லெஜிட்டிமேட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்லி முடிக்கிறார் வார் வந்து. அடுத்து நியூக்ளியர் வெப்பன்ஸை பத்தி பேசுறாரு. நியூக்ளியர் டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கும்போது ஹேவ் கிவன் என்ஃப் பவர், ரைட். ஸோ இந்த முதல்ல இந்த நியூக்ளியர் வெப்பன்ங்கிறது எல்லா கண்ட்ரிலையும் கிடையாது, ரைட். இப்போ நம்மளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியூக்ளியர் பவர் இன்னைக்கு இருக்குன்னு சொல்றோம், ரைட். நிறைய மீம்ஸ்லாம் வருது அப்படின்னா ஒரு காலத்துல நம்ம கிட்ட நியூக்ளியர் பவர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யார் யார் என்னென்ன பண்ணா அப்படின்னு நீங்க ஹிஸ்டரியில கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு தெரியும், ரைட். நம்மளோட ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிளெயினே கிராஷ் பண்ணி கொண்டாங்க, அந்த ஒருத்தரை சாகடிக்கிறதுக்காக ஒரு பிளெயினே கிராஷ் பண்ணாங்க, ரைட். அவர் இறந்தா போதும், பட் அவங்க என்ன பண்ணாங்க, அதை வந்து நேச்சுரல் மர்டரா மாத்துறதுக்காக, நேச்சுரல் டெத்தா மாத்துறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அந்த ஹோல் பிளெயினே வந்து கிராஷ் பண்ணாங்க. அப்ப அதுல இருந்த குழந்தைங்க, அதுல இருந்து அவங்கள பாவம் தானே, ரைட். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வார் தான், ரைட். ஸோ என்ன அப்படின்னா அந்த கிரேட் பவர்ஸ், அந்த கிரேட் கண்ட்ரிஸ், ரொம்ப டெவலப்டான கண்ட்ரிஸ் கிட்ட மட்டும்தான் அந்த நியூக்ளியர் பவர்னு இருக்கு. அவங்க வரும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யோசிக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா ஹியூமன் ரேஸை வந்து, ரைட், இன்னொரு கண்ட்ரில நான் சண்டை போடுறேன், என்னோட டாமினன்ஸை, என்னோட சுப்ரீமசியை நான் காட்டுறேன்னு சொல்லி, நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, தே ஆர் கில்லிங் பீப்புள், ரைட். ஹியூமன் ரேஸை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, ரைட். ஸோ பொலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது, ரைட். அவங்களோட மைண்ட் செட்டே வேற, ரைட். ஏன்னா இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கண்ட்ரி தான், ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி தான், பட் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம அமைதியா இருக்க வேண்டிய, நம்மளோட பொலிட்டிஷியன்ஸ் அமைதியா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க, ரைட். அவங்க வந்து வேற, தே ஹவ் பிகம் இன்டிஃபரண்ட், ரைட். பட் மக்களுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரைட், அமாங் த மாசஸ், ரைட், மக்களுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் தானே, ரைட். இது நம்ம கிட்ட நம்ம இல்லைல்ல, ரைட். நம்ம சொந்தக்காரங்க யாரும் அடிப்படல, ரைட். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, ரைட். அண்ட் பில்டிங் ஆஃப் நியூக்ளியர் ஆர்மமெண்ட்ஸ் மீன்ஸ், ஸோ ஒரு இடத்துல அவங்க கெட்டுறாங்க, ரைட். நியூக்ளியர் டெக்னாலஜி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு, ரைட், ஒரு நியூக்ளியர் ரிலேட்டடா, அந்த நியூக்ளியர் வெப்பன் ரிலேட்டடா ஏதோ ஒன்று வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஊர்ல, ரைட், ஒரு சிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம், ரைட். ஒரு கண்ட்ரி ரூயின் ஆக போகுதுன்னு அர்த்தம், மில்லியன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் சஃபர் ஆக போறாங்கன்னு அர்த்தம், அதுக்காக தான் அர்த்தம், ரைட். வேர்ல்டு வந்து டிமாரலைஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இப்ப நம்ம கிட்ட நம்ம நியூக்ளியர் பாம்பு இருக்கு அப்படின்னா அது காரணம், அதுக்கு அதோட பதில் என்னவா இருக்கும், ரைட். நான் பாகிஸ்தானையோ இல்ல இது என்னெல்லாமோ கண்ட்ரி என்ன அந்த ஃபைட்டுக்கு எந்த இதுவும் கிடையாது, ரைட். நம்ம வந்து டைரக்டாவே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் என்னதுதான், எந்த யூஸும் இல்லை, ரைட். ஸோ அவங்க இப்படிதான் நடக்கு, ரைட். அண்ட் தேர் இஸ் நோ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் த்ரூ ஷெல்டர்ஸ் ஆர் எமர்ஜென்சி ரெகுலேஷன்ஸ். ஒன்ஸ் அவங்க பாம்பை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிச்சு போச்சு, ரைட். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு அம்பு தான் வரும், கொஞ்சம் விலகிட்டா தப்பிச்சிடலாம். இப்போ அந்த நியூக்ளியர் பாம்பு போடுறான், தப்பிக்கவே முடியாது, எங்க போய் எப்படி போய் ஒழிய முடியும்னு சொல்லுங்க, ரைட். அவர் சொல்றாரு. அதை அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அப்கோர்ஸ் வார் வரதான் செய்யும், ரைட். அது இன்னெவிட்டபிள், ரைட். அதை வந்து நம்ம வந்து அன்அவாய்டபிள், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு இருந்தாலே நிறைய மனக்கசப்புகள் வரதான் செய்யும், ரைட். அப்படிங்கும்போது ஒரு கண்ட்ரிங்கும் போது பக்கத்துல கண்ட்ரி இருக்கும்போது கண்டிப்பா வார் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிள் தான். அப்போ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அல்டர்னேட்டிவ் மெத்தட் சொல்றாரு, ரைட். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா எஸ்,
ஸோ வேர் பீஸ் இஸ் பிகம் மோர் அண்ட் மோர் அன்சர்டன், ரைட்? ஸோ அப்போ அந்த கிரேட் பவர்ஸ், கிரேட் கண்ட்ரிக்கு வந்து என்ன இருக்கு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ரைட்? அந்த அந்த சுப்ரீம் கண்ட்ரிஸ் நம்ம சொல்றோம்ல, அவங்களுக்கு தான் என்ன இருக்கு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்போ முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ், ரைட்? அவர் என்ன சொல்றாரு, மேற்கோள் காட்டுறாரு, ரைட்? வில்லியம் ஜேம்ஸோட ஃபேமஸ் எஸ்ஸே என்ன அப்படின்னா, ரைட், த மாரல் ஈக்குவலண்ட் ஆஃப் வார், ரைட்? ஸோ த மாரல் ஈக்குவலண்ட் ஆஃப் வார், சாரி ஆஃப் வார். ஸோ அந்த எஸ்ஸே யார் எழுதுனா, வில்லியம் ஜேம்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வில்லியம் ஜேம்ஸ் அவர் திரும்ப வந்து என்ன அப்படின்னா மேற்கோள் காட்டுறாரு, த மாரல் ஈக்குவலண்ட் ஆஃப் வார். ஸோ அதுல என்ன ப்ரொபோஸ் பண்றாரு அப்படின்னா, சப்ஸ்டிடியூட் ஃபார் வார்ஸ் டிசிப்ளினரி ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? ஸோ வாருக்கு பதிலா, ரைட், அல்டர்னேட்டிவ் மெத்தட் சொல்றாரு. உட்காந்து பேசலாம், ரைட்? இல்ல வேற ஏதாவது விஷயங்கள், ரைட், என்னெல்லாம் இருக்கும், ரைட்? ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வி டிவைஸ், it is necessary that we devise alternatives for military methods, right? So issues வரதான் செய்யும், right? We cannot exclude conflict, right? என்ன பண்ண முடியாது, கான்ஃபிளிக்ஸ் வரதான் செய்யும். கான்ஃபிளிக்ட் வராம என்ன செய்ய முடியும், ரைட்? பட் அதுக்கு என்ன பண்ண, அதுக்கு போருங்கிறது என்ன கிடையாது, அது சொல்யூஷன் கிடையாது. சண்டை தான் போடுறங்கிறது என்ன கிடையாது, அது சொல்யூஷன் வராது, ரைட்? ஸோ அப்போ என்ன தேவை அப்படின்னா, ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வேணும், ரைட்? இப்போ இருக்குல்ல, ரைட், யூஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ், அந்த மாதிரி என்ன வேணும் நமக்கு, ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வேணும், ரைட்? ஒரு இன்டர்நேஷனல் அத்தாரிட்டி. திரும்ப அவர் யாரோட எஸ்ஏ சொல்றாரு அப்படின்னா, காண்டோட எஸ்ஏ சொல்றாரு, ரைட்? பெர்பச்சுவல் பீஸ், ரைட்? ஸோ இது என்ன அப்படின்னா, அதுல வந்து சஜஸ்டட் a group of states, ரைட்? ஒரு ஒரு கலெக்டிவா, ரைட்? ஸோ யாரோடது அப்படின்னா, காண்டோடது. என்ன எஸ்ஏ அப்படின்னா பெர்பச்சுவல் பீஸ், ரைட்? மேல யார் பார்த்தோம், வில்லியம் ஜேம்ஸ், கரெக்டா, ரைட்? வில்லியம் ஜேம்ஸ் என்ன, த மாரல் ஈக்குவலண்ட் ஆஃப் வார், ரைட்? இப்போ யாரை பார்க்குறோம், காண்டோடது perpetual peace. ஸோ அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல இவர் என்ன சொல்றாரு, ரைட், ஒரு 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 சிவிலைஸ்டு பிஹேவியர் அப்படிங்கிற டேர்ம் சொல்றாரு, ரைட்? சிவிலைஸ்டு பிஹேவியர்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மெச்சூரிட்டி, ரைட்? சண்டை தான் போடணும்னு அவசியம் இல்லை, ரைட்? ஸோ த வேர்ல்ட் அண்ட் ஹி, அதுல தான் என்ன அப்படின்னா திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, a notion of, right, he proposed a notion of world citizenship without the support of an overall sovereignty. ஸோ வேர்ல்டு அத்தாரிட்டின்னு வரும்போது, ஒரு வேர்ல்டு சிட்டிசன்ஷிப் வரும்போது, அது என்ன, அதுல என்ன இருக்கு, ரைட்? அது ஒரு எம்பளமா கொண்டு வர, ரைட்? ஸோ வேர்ல்டு சிட்டிசன்ஷிப், ரைட்? அண்ட் இந்த வேர்ல்டு கண்ட்ரோல் என்னது, ஒரு ஆள் கிட்ட போயிடக்கூடாது, சிங்கிள் அத்தாரிட்டி வரக்கூடாது, அது வந்து ஒரு இஷ்யூ, ரைட்? ஒரு ராஜா கீழே இருக்கிற மாதிரி நினைச்சு கூட இருக்கக்கூடாது, ரைட்? ஒரு அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சிங்கிள் அத்தாரிட்டி கிட்ட போயிடாம. ஏன்னா இன்னைக்கு வந்து யூஎன்ஓ வந்து சிங்கிள் அத்தாரிட்டி கிட்ட போயிருச்சுன்னு சொல்றாங்க, ரைட்? வேர்ல்டு பேங்கா இருக்கட்டும், எல்லாமே சிங்கிள் அத்தாரிட்டியா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க, ரைட்? நமக்கு அவ்வளோ தெரியாது, ரைட்? பட் என்ன, ஸோ அது ஒரு போகக்கூடாத வாழ்க்கையில போகும்போது தான் என்ன அப்படின்னா, நிறைய பிரளயங்கள், நிறைய பேரழிவுகள் நடக்கும். அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல இருந்து ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, வேர்ல்டு கம்யூனிட்டி, ரைட்? அது வந்தா மட்டும்தான் என்ன அப்படின்னா நமக்கு என்னது தெளிவா வரும். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்மா, அதர்மா கான்செப்ட், ரைட்? ஸோ தர்மாங்கும் போது என்ன அப்படின்னா, நம்மளோட ஈஸ்டர்ன் பிலாசபி, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியன் பிலாசபில இருக்கிற விஷயம். ஸோ தர்மா அப்படிங்கும் போது என்னது, கேதரிங், எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறது, ரைட்? ஸோ அதர்மாங்கும் போது அதுக்கு நேர் ஆப்போசிட், ரைட்? ஸ்கேட்டரிங் அவுட், ரைட்? ஃபாலிங் அவே, டிஸ்இன்டெகிரேஷன். ஸோ இதுதான் அதர்மாக்கா ஒரு மீனிங்கா சொல்றாரு, ரைட்? அண்ட் தஸ் ஒரு வேர்ல்டு ஃபெடரல் கவர்மெண்ட் வருது அப்படின்னா, ரைட், இன்னைக்கு இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸ் ஒன்று இருக்கு, அது எதுக்கு இருக்குன்னே தெரியல, ரைட்? ஸோ ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு வேர்ல்டு ஃபெடரல் கவர்மெண்ட்னு ஒரு வருது அப்படின்னா, அதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். என்ன மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படின்னா, எஸ்டாப்ளிஷிங் அண்ட் மெயின்டைனிங் எல்லண்டோ அமாங் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ மற்ற கண்ட்ரியோ என்ன செய்யணும், அப்படி பிடிச்சி நிப்பாட்டணும், ரைட்? ஒரு 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 சுப்ரிமேசி வேணும், ரைட்? பட் இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல, ரைட்? பட் அவங்க அப்படிதான் சொல்றாங்க. ஸோ கடைசியில் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, ப்ரீரெக்வஸ்டஸ் ஃபார் த வேர்ல்டு கம்யூனிட்டி. ஸோ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ ஒரு வேர்ல்டு கம்யூனிட்டி வருது, ரைட்? ஓகே, வருது, எவ்வளோ அத்தியாவசியம் அவர் பேசிட்டாரு. அது எப்படி இருக்கணும், எப்படி எஃபெக்டிவா இருக்கணும்னு சொல்றாரு, ரைட்? அதோட நெசசரிங்கிறது ரொம்ப தேவை, ரைட்? இன்னைக்கு தேவை, ரைட்? அது எப்படி வேலை செய்யணும்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதுக்கு அவர் யாரெல்லாம் மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னா, முதல்ல பேபிலோனியன்ஸோட த ஹம்முராபி கோட், ரைட்? அதை காட்டுறாரு. அடுத்து எஜிப்சியன் புக் ஆஃப் த டெட். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கிற விஷயத்த காட்டுறாரு. என்ன இருக்கு அதுல, ரைட்? அண்ட் அந்த எஜிப்சியன் புக் ஆஃப் த டெத் அதுல பார்த்தோம் அப்படின்னா, கண்டெயின் சஜஷன் ஆஃப் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த இஸ்ரேலிட்ஸ், ரைட்? ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த இஸ்ரேலிட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, அவர் மேற்கோள் காட்டுறாரு, தோ ஷால் நாட் அப்ரஸ் த ஸ்ட்ரேஞ்சர் ஃபார் ஈ வேர் ஒன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் ஈஜிப்ட். ஈஜிப்ட்ல இருந்து யாரெல்லாம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்றோமோ அவங்களோட முன்னோர்களும் யாரு கிடையாது, இஜிப்சியன்ஸ் கிடையாது,
ரைட். அப்ப நீயே என்ன கிடையாது, இந்த ஊருக்காரன் கிடையாது. நீ என்ன சொல்ற, அவனை வெளியூர்னு சொல்ற. ரைட். ஸோ இவர் கிட்டத்தட்ட வேற யாரையும் அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்குது. ரைட். ஸோ இது அவர் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, அலெக்சாண்டர் என்ன சொல்றாரு, ரைட், லுக் அப்பான் த ஹோல் இன்ஹெபிட்டட் வேர்ல்ட் அஸ் இஸ் ஃபாதர்லேண்ட். எல்லாமே என்னது, எங்க அப்பாவுக்கு தான் சொந்தம். ரைட். மொத்த வேர்ல்டுமே எங்க அப்பாவோட தான். ரைட். என்னோட தான், இப்படிதான் சொல்ல வர. ரைட். அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. ஆல் குட் men ஆர் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த விக்கெட் ஆர் த ஏலியன்ஸ். ஸோ இந்த யாரெல்லாம் நல்ல மனுஷங்களோ அவங்க தான் இந்த உலகத்துக்கு உண்டானவங்க. ரைட். யாரெல்லாம் நல்ல மனுஷங்களோ அவங்கெல்லாம் என்னது இந்த உலகத்துக்கு உண்டானவங்க. யாரெல்லாம் கெட்டவங்களோ அவங்களாம் ஏலியன்ஸ். அவங்களாம் இந்த உலகத்துல இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட். ஸோ அவரே இப்படி சொல்றாரு. அடுத்து அதுக்கப்புறம் வந்து அசோகா, ரைட், ஹர்ஷா, அக்பர், ரைட், இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வேற வேற டிஃப்ரெண்ட் டைனஸ்டி, ரைட், டிஃப்ரெண்ட் டைம்ல ரூல் பண்ண ஒரு முக்கியமான ஒரு கிங்ஸ் தான். ரைட். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. ரைட். ஏன்னா இவங்களோட வார்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஒரு 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 மாராலிட்டி இருந்தது. ரைட். And by continually dwelling of the selfishness of others, right, we ourselves become more selfish. So அடுத்தவன இவன் செல்ஃபிஷா இருக்கான்னு சொல்ல நம்ம என்னவாயிரும் அப்படின்னா சைக்காலஜி நம்ம செல்ஃபிஷ் ஆயிரும். ரைட். அந்த வார்த்தையை சொல்லவே நம்ம செல்ஃபிஷ் ஆயிரும். ரைட். ஸோ இது பெட்டர் என்ன அப்படின்னா நம்ம அடுத்தவனை சொல்லாம நம்ம என்ன செய்யணும், பியூரிஃபை ஆயிட்டு போயிடணும். அடுத்து ஜீசஸை பத்தி பேசுறாரு. ரைட். ஸோ ஜீசஸை பத்தி பேசும்போது என்ன அப்படின்னா அந்த அந்த ஐ ஃபார் ஐ, ரைட், இட் ஃபார் டேட், அந்த கான்செப்டுக்கு வந்து ஜீசஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருப்பாரு. ரைட். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உன்னை போல் பிறரை நேசிங்கிற கான்செப்ட். ரைட். லவ் யுவர் எனிமி. ரைட். ஸோ அந்த இதில் பாருங்க, பிளஸ் தோஸ் தட் கர்ஸ் யூ. ரைட். ஸோ இந்த கான்செப்ட்லாம் யார் சொல்றா, ஜீசஸ் சொல்றாரு. அப்போ ஒரு வேர்ல்டு கம்யூனிட்டிக்கு தேவையானது, ரைட், ஒரு சக மனுஷனை வந்து நம்ம என்ன செய்யணும், முதல்ல மனுஷனை பார்க்கணும்னா இந்த மாதிரி கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ல இருந்து அவர் எடுக்கிறாரு. ரைட். குறிப்பா சொல்லணும்னா கிறிஸ்டியானிட்டில இருந்து எடுக்கிறாரு. ரைட். அடுத்து நிறைய ஆட்களோட வெஸ்டர்ன் ரைட்டர்ஸை வந்து மேற்கோள் காட்டுறாரு. இப்ப அடுத்து பாருங்க, ப்ரொஃபசர் மேக்ஸ் முல்லர். ரைட். ரொம்ப ஃபேமஸான ப்ரொஃபசர் மேக்ஸ் முல்லரை பேசுறாரு. என்ன அப்படின்னா அவரை பத்தி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு இந்தியன் பிலாசபி, ரைட், இந்தியன் கான்செப்ட்ஸ், ரைட், இந்தியன் அந்த மித்தாலஜி கான்செப்ட்ஸை வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதே மேக்ஸ் முல்லர் தான். ரைட். ஸோ அவருமே என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா வேர்ல்டு கம்யூனிட்டியோட நெசசிட்டியை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ரைட். கடைசியில் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா ஹி கன்க்ளூட்ஸ் பை சேயிங் த ரியல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா முதல்ல எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா இன்பார்ன் கம்பேஷன். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குங்க முதல்ல ஏன்னா மனுஷன் வந்து ஒரு டிவைன் பீயிங் தான். ரைட். ஃபர்ஸ்ட் அதான் உண்மை. ரைட். அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இன்பார்ன் கம்பேஷன் இருக்கும். ரைட். அந்த இன்பார்ன் கம்பேஷன் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சாலே போதும். ரைட். அவனை அப்படி இருக்க விட்டாலே நமக்கு என்னது நல்லா வந்துடும். ரைட். ஒரு பிரதர்ஹுட் வந்துடும். ரைட். இது எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு என்னது ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்டு கம்யூனிட்டிங்கிறது ஃபார்ம் ஆயிடும். ரைட். மற்றபடி இதுக்குன்னு நமக்கு தனியா ட்ரைனிங்கோ எதுவுமே கிடையாது. மனுஷனா இருக்க விட்டாலே எல்லாமே சரியாயிடும். அவனை வந்து இந்தியனா இருக்க விட்டு, அவனை வந்து ஆஸ்திரேலியனா இருக்க விட்டு, அவனை வந்து ஏஷியனா இருக்க விட்டா தான் பிரச்சனை. அவனை வந்து மனுஷனா இருக்க விட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிடறாரு. பட் இதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்குமா, கொஞ்சம் லென்த்தியாவும் இருக்கும். நீங்க கொஞ்சம் டைம் இருக்கும்போது ரீட் பண்ணிருங்க. ஓகே சார். மேம் இப்போ அடுத்து போயிடலாமா? ஓகே சார். இப்போ வந்து நம்ம எம்கே காந்தியோட கான்செப்ட் பார்க்க போறோம் மேம். மேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். மேம் பிஃபோர் டீச்சிங் திஸ் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு லென்த்தியான ஒரு ப்ரோஸ். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக நல்லா இருக்கும். ரைட். ஸோ நான் வந்து என்ன அப்படின்னா அந்த அவ்வளோ லென்த்தியான ஒரு விஷயத்த நம்ம உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோலாம் சொல்ல முடியும். ரைட். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபுல் லென்த்தியாக பார்த்து வேணுமா, இல்லை அப்படின்னா இது வந்து யூடியூப்ல நான் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சிருந்தேன்னா இது உங்களுக்கு போதுமா?
நீங்க தான் சொல்லணும். இது டீடைல்டு சம்மரி தானே சார்? ஆமா மேம். இல்ல ப்ரோஸ்னாலே நம்ம டீட்டெயிலா தான் பார்க்கணும். ரைட். இது வந்து ரொம்ப கம்மியான கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. ரைட். பட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஒரு என்ன சொல்ல ரீடிங்க்கு முன்னாடி ரைட் கொஞ்சம் ப்ரையரா ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை அப்படின்னா ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி வேணா தெரிஞ்சுக்கலாமே தவிர ரைட். பட் ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கே ஒரு பீரியட் ஆயிரும் மேம். ஐ மீன் 1 hour ஆயிரும். டீடைல்டாவே பார்ப்போம் சார். டீட்டெயிலாவே பார்த்துருவோமா மேம்? எஸ் சார். மேம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை மட்டுமே ஒரு ஒரு கிளாஸா பார்ப்போமா? ஓகே சார். தென் பார்ப்போம் மேம். ஏன்னா இது இது வந்து மற்ற 2 கூட ஓகே தான் மேம். ரைட். இது வந்து கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா கான்செப்ட் கொஞ்சம் சொதப்புறாங்க. ரைட். எனக்கு வந்து அது மட்டுமே இப்போ நான் நடத்தணும் அப்படின்னா எனக்கு அது அது மட்டுமே 1 ஹவருக்கு வேணும், ஃபுல்லா வேணும். அதனால நீங்க எனக்கு அந்த டைம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு ப்ரோஸை மட்டும் நான் டீட்டெயிலாக நடத்திடுவேன். ஷுவர் சார். எஸ் மேம். மற்றபடி இப்போ இந்த 2 மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க மேம். ஓகே சார். நம்ம சார்ட்ட கேட்டு நான் நாளைக்கேனாலும் உங்களுக்கு நான் அந்த 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 ஒரு அந்த காஸ்பல் மட்டும் நான் முடிச்சிடுறேன். ஓகே சார். எஸ் மேம். இன்னைக்கு நடத்தினது டவுட் எதுவும் இருக்கா மேம்? இல்ல சார். ஓகே மேம். இந்த வேர்ல்டு கம்யூனிட்டியை மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க மேம். ஓகே சார். அது ஈஸி தான். ரைட். உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் ப்ரேயர் வந்து இவ்வளவுதான் இருக்கு. ரைட். அது போக என்கிட்ட மேம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். யூனிட் 2க்கு வந்து என்கிட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் இப்போ போட்டு விடட்டுமா?